Hi students, 12th Maths Chapter 7 Application of Differential Calculus Example 7.48. Find the absolute maximum and absolute minimum value of the function f of x equal to 2x cube plus 3x square minus 12x on the interval minus 3, 2. So f of x equal to 2x cube plus 3x square minus 12x என்ற சார்பிற்கு minus 3, 2 என்ற இடைவெளியில் மீப்பெரு பெருமம் மற்றும் மீச்சிறு சிறும மதிப்புகளை காண்க. ஸோ இந்த மீப்பெரு பெருமம் மீச்சிறு சிறுமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம். ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பயுமே அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கொடுத்தா அங்கே கண்டிப்பாக ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வலை நம்ம என் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதாவது முடிவு புள்ளிகள். இதனுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, a procedure for finding absolute extrema, அதாவது absolute maximum and absolute minimum அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம அதை கம்பைன் பண்ணி என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா absolute extrema of a continuous function f of x on the closed interval a, b. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக இருக்கணும், க்ளோஸ்ட் இன்டர்வலில் தொடர்ச்சியான சார்பாக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆஃப் f of x in a, b. ஸோ அதாவது நிலை எண்களை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். and evaluate f of x at all critical numbers and at the endpoints of a and b. f of x உடைய வேல்யூ நிலை எண்கள், அதாவது கிரிட்டிக்கல் நம்பர்ஸில் என்ன இருக்குது, முடிவு புள்ளிகள் என் பாயிண்ட்ஸில் என்ன இருக்குன்னு தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கிறோம். The largest and smallest values of step 2 is absolute maximum and absolute minimum of f of x respectively on the closed interval a, b. அந்த கிடைச்சிருக்க வேல்யூவில் எது பெருசோ அதான் அப்சல்யூட் மேக்ஸிமம், எது சின்னதோ அதுதான் அப்சல்யூட் மினிமம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸோ இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுறேன், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம f of x அப்படின்னு எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து ஒரு இன்டர்வல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல். அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் சப்போஸ் a, b அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எழுத வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, f of x is continuous in the closed interval. continuous in closed interval a, b. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ f of x-ஐ ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது f dash of x. அடுத்த அந்த f dash of x இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறோம். அதை 0ன்னு போடக்குள்ள நமக்கு எக்ஸுக்கு சர்டைன் வேல்யூஸ் கிடைக்கும். ஒரு வேல்யூ கிடைக்கலாம், 2 வேல்யூ கிடைக்கலாம், சில டைம் வேல்யூஸே கிடைக்காம கூட இருக்கலாம், டிஃபைன்டாக இல்லை அப்படின்னா. ஸோ அப்போ அந்த வேல்யூ சப்போஸ் 2 கிடைக்கிறதா எடுத்துக்கிறேன், c, d அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதை தான் நம்ம கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மாறுநிலை எண்கள் அல்லது நிலை எண்கள். இந்த ஸ்டேஜில் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்ச வாட்டி நம்ம என்னென்ன எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னா, f of a எவாலுவேட் பண்ணுறோம், f of b. ஸோ இது ரெண்டும் என்னென்னா என் பாயிண்ட்ஸ். நம்ம கொஷினில் கொடுத்துருக்க என் பாயிண்ட்ஸ். என் பாயிண்ட்ஸ் கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் f of c, f of d 2 வேல்யூ இருந்தால் 2, 1 இருந்தால் 1. ஸோ இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த 4 வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் எது வந்து பெரிய வேல்யூவோ அதான் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம், எது சின்னதோ அதுதான் அப்சல்யூட் மினிமம். இப்போ நான் அந்த கொஷின் மார்க் போட்டதில் நமக்கு இங்கே 4 வேல்யூஸ் இருக்குது. கிரிட்டிக்கல் நம்பர் கம்மியாக இருந்தால் ஒரு வேல்யூ கூட இருக்கும். ஸோ அதில் எது வந்து பெருசு சின்னதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்து அப்சல்யூட் மேக்ஸிமமா அல்லது அப்சல்யூட் மினிமமா அப்படின்றத எழுதிடலாம். அதாவது f of x கொடுத்துருப்பாங்க, அந்த f of x-ஐ ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது f dash of x. f dash of x equal to 0 போடுறோம். அப்போ எக்ஸு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து cd அப்படின்னா அதை வந்து நம்ம கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிறோம். அந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸை என் பாயிண்ட்ஸ்லையும் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்லையும் தனித்தனியாக எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கக்குள்ள நம்ம இதை ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ கடைசியாக கிடைச்சிருக்க வேல்யூஸில் எது பெரிய நம்பரோ அதை வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படின்னும், எது சின்ன நம்பரோ அதை அப்சல்யூட் மினிமம் அப்படின்னும் எழுதிட போகிறோம். மீ பெரு பெரும மதிப்பு, மீச்சிறு சிறிய மதிப்பு, மீச்சிறு சிறுமம். ஸோ இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம். ஸோ ஃபங்க்ஷன் f of x கொடுத்துருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதி வச்சுக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ கிவன் f of x equal to 2x cube plus 3x square minus 12x. நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வல் என்னென்னா -3, 2 அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிக்கலாம்னா, f of x is continuous in the closed interval.
இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -3, 2. ஸோ இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா f dash of x கண்டுபிடிக்கும். ஸோ இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸோ 2 கான்ஸ்டன்ட் x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 3x ஸ்கொயர் nx power n minus 1 ஃபார்முலா தான். ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 12 இன்டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 2 into 3 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3 2s are 6x minus 12. ஸோ நமக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா we have to put f dash of x equal to 0 போட்டோம்னா நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ f dash of x 0 போட்டோம் அப்படின்னா f dash xோட ஆன்சர் என்ன இருக்குது 6x ஸ்கொயர் ப்ளஸ் 6x minus 12 இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இதிலிருந்து ஒரு 6 காமனாக வெளியில் எடுத்தால் x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 2s are 12. ஸோ 2 வந்துடும் ஈக்குவல் டு 0. ஸோ இன்டூ 6 இந்த பக்கம் வந்தால் டிவைட் பை 6 ஆயிரும். அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருந்தால் இன்டூ இருக்கிறதா அர்த்தம். இன்டூ 6 இந்த பக்கம் வந்தால் 0/6 0 ஆயிரும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது -2. அதாவது பெருக்குனா -2 வரணும், ஆட் பண்ணால் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு 1. ஸோ இங்கே வந்து 1 இருக்கும், 1 வரணும். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே வரணும், +1 வரணும். அப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, இங்கே ப்ளஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 1s are 2. ஸோ இந்த எக்ஸை வந்து அப்படியே போட்டுக்கலாம். இங்கே வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கனால இதை நம்ம வந்து 1ஆல் தான் டிவைட் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆல் டிவைட் பண்ணால் அதே தான் கிடைக்கும். x + 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. நீங்கள் 1/1 1 ஆயிரும், 2/1 2 ஆயிரும். ஸோ இதை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணால் x + 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். ஆர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ +2 அந்த பக்கம் போனால் -2, அதே போல் -1 அங்கே போனால் +1. இப்போ நமக்கு 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. இந்த 2 வேல்யூஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது 2 தான் நம்மளுடைய critical numbers, x equal to -2 and x equal to 1. ஸோ critical numbers அப்படின்னா மாறுநிலை எண்கள். இங்கே நமக்கு என்னென்ன மாறுநிலை எண்கள் கிடைச்சிருக்குன்னா x equal to -2 and x equal to 1. இப்போ கொஷினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா என் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ f of xஐ இந்த இடத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கன்னா அட் கிரிட்டிக்கல் நம்பர் மாறுநிலை புள்ளிகளில் கண்டுபிடிக்கிறோம். என்னென்ன கிடைச்சது f of -2, அதாவது f of xல xக்கு பதிலாக -2 போடணும். நம்மளுடைய f of x என்ன அப்படின்னா 2x³ ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 12x. எக்ஸுக்கு -2 போட்டால் 2 இன்ட்டு -2 the whole cube ப்ளஸ் 3 இன்ட்டு -2 the whole ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு -2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸை 3 வாட்டி பெருக்குனா மைனஸ் ஆயிரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 3 வாட்டி பெருக்குனா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8 ஆயிரும். ஸோ ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 2s are 24. ஸோ ஈக்குவல் டு 2 இன்ட்டு -8 -16 ப்ளஸ் 3 4s are 12 ப்ளஸ் 24. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -16 ப்ளஸ் 12 ப்ளஸ் 24 36. ஸோ 36 minus 16 என்ன ஆயிரும் 20. ஸோ f of -2ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 20. அடுத்தது இப்போ நம்ம எக்ஸுக்கு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸுக்கு 1³ ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1³ 2, 3 இன்ட்டு 1 ஸ்கொயர் இஸ் 1, ஸோ minus 12. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5, 3 + 2 5 ஆயிரும், 5 minus 12. இப்போ பெரிய நம்பரோட சைன் மைனஸ் 12 5 போயிடுச்சுன்னா 7. அப்போ ஆன்சர் வந்து -7. ஸோ அட் கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிச்சோம். அதே போல் அட் எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் முனைப்புள்ளிகளில். ஸோ நம்மளோட எண்ட் பாயிண்ட்ஸ் இந்த கொஷினில் என்ன அப்படின்னா -3, 2 இதுதான் நம்மளுடைய எண்ட் பாயிண்ட்ஸ். அப்போ அட் -3 நம்ம எவாலுவேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அட் x equal to -3. அப்போ f of -3 கால்குலேட் பண்ணுறோம். ஸோ -3 நம்ம f of xல சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்ட்டு -3 the whole cube
plus 3 into minus 3 whole square minus 12 into minus 3. So which is equal to 2 into minus 3 வாட்டி பெருக்குனா minus ஆயிரும் 3 cube வந்து 27 plus 3 into minus square பண்ணா plus 3 square 9 minus into minus plus 12 3s are 36. So இது again நம்ம simplify பண்ணா 2 into minus 27 which is equal to minus 54 plus 3 9s are 27 plus 36. So which is equal to minus 54. 27 36 add பண்ணா 6 plus 7 13 3 remainder 1 1 plus 3 4 4 plus 2 6 63 வந்துரும். அப்ப 63 minus 54 எவ்வளவு வந்துரும்னா 9 வந்துரும். ஸோ ஆன்சர் வந்து 9. ஸோ நமக்கு என் பாயிண்ட்ஸில் இருக்க இன்னொரு வேல்யூ என்னன்னா 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2ன்னு போடணும். ஸோ எஃப் ஆஃப் 2 எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2ன்னு போட்டால் இப்போ இந்த ஃபங்க்ஷனில் -3 போட்ட இடத்துல நம்ம 2 போடுவோம், அவ்வளோதான். ஸோ 2 into 2 cube plus 3 into 2 square minus 12 into 2. 2 cube 8, 3 into 2 square 4, 12 2s are 24. So 2 8s are 16, 3 4s are 12, minus 24. So 16 plus 12, 28 ஆயிரும். 28 minus 24 which is equal to 4. இப்போ நமக்கு எண்ட் பாயிண்ட்ஸ்லையும் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்லையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் என்னென்ன கிடைச்சிது அப்படின்னா எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ 20, எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ -7, எஃப் ஆஃப் -3ஓட வேல்யூ 9 அண்ட் எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 4. ஸோ இப்போ இந்த 4 வேல்யூவில் எது பெருசாக இருக்குன்னா 20 தான் பெரிய வேல்யூ, அதே போல் -7 தான் சின்ன வேல்யூ. 20 எப்போ கிடைச்சதுன்னா -2குள்ளே 2 அப்படின்னு போடக்குள்ள 20 கிடைச்சிது. அப்போ ஆன்சர் என்ன எழுதிடலாம்னா அப்சல்யூட் மேக்ஸிமம், தேர்ஃபோர் அப்சல்யூட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ 20 கிடைச்சிது. எப்போ அப்படின்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் -2 போடக்குள்ள நமக்கு 20 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிது. அடுத்தது அப்சல்யூட் மினிமம் எதுனா இதில் நெகட்டிவ் வேல்யூ ஒன்று தான், -7 எப்போ கிடைச்சதுன்னா 1 அப்படின்னு போடக்குள்ள. ஸோ அப்சல்யூட் மினிமம் ஈக்குவல் டு -7 at x equal to 1. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து 20, அப்சல்யூட் மினிமம் அதாவது மீப்பெரு பெருமம் 20, மீச்சிறு சிறுமம் வந்து -7. ஸோ அது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.